உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. வணக்கம் பூபதி. சாரி, பயத்துல மரியாதை குறைவா பேர மட்டும் சொல்லிட்டேன். வணக்கம் ஆழ்த்தோட்ட பூபதி. என் பேரு சிவா, செகண்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறேன். குட் மார்னிங் ஆழ்த்தோட்ட பூபதி. ஐ எம் விஸ்வா, பிஏ எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கேன். உன்னை பத்தி சொல்லு. ஹாய் ஆல்தோட்டா பூபதி, ஐ அம் ஸ்டெல்லா, எம்எஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர். நீ காலேஜ் ஓபனிங் டேன்றதுனால எல்லாரும் வந்து முறவாசல் பண்ணிட்டாங்க. ஆனா என்னடா ஆனா ஒருத்த மட்டும் வரல. ஆழ்த்தோட்ட பூபதியை பார்த்து வணக்கம் சொல்லாம கிளாஸ் ரூமுக்குள்ள போக கூடாதுன்னு எவ்வளவோ எடுத்து சொன்ன தல. அவன் அதை கேட்கல, எங்களை மதிச்சு ஒரு வார்த்தை கூட பேசல தல. யாரா அவன்? காந்தி. காந்தி. இந்த ஆப்பிள் அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி இந்த ஆழ்த்தோட்ட பூபதி அவன் முன்னாடி இருப்பான்டா. நான் பூபதி வந்திருக்கேன். ஆழ்த்தோட்ட பூபதி வந்திருக்கேன். ஏன் தல ஓடி வந்துட்ட? அவனை ஒண்ணும் பண்ணலையா? டேய், அவன் சாதாரண ஸ்டூடெண்டே இல்லடா. அவன் ஹேர் ஸ்டைல பாத்தியா? ஏஆர் ரகுமானையும் ஆதித்யனையும் மிக்ஸ் பண்ணி வளர்த்திருக்கான். இவனும் மியூசிக் டைரக்டரா இருப்பானோ? இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா அவதார நாசர் மாதிரியே இருக்கிறான்டா. கன்ஃபியூஷன் கொடுக்கறானே. அதனால நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் நான் அவனை டீல் பண்ணிக்கிறேன். சப்போஸ் 24 ஹவர்ஸ் அவனை பத்தி டீடைல் கிடைக்கணும். இன்னொரு 24 ஹவர்ஸ் எடுத்துக்கடா. கம் ஆன், கேட்ச் இட். ஓகே தல. சாரி தல, ஸ்பூனை மறந்துட்டேன். நீ மறப்பேன்னு எனக்கு தெரியும்டா. கலக்கடா. ஓகே. சாரி தல, பதட்டத்துல. என்ன தல, வெறும் கிளாஸ் வச்சிருக்கீங்க? வேற ஜூஸ் போடுறா. என்னடா உனக்கு பதட்டம்? தல, நீங்க 24 மணி நேரம் டைம் கொடுத்தீங்க. நாங்க 23 மணி நேரத்துல அவன் ஜாதகத்தை கொண்டு வந்துட்டோம். சபாஷ். அவன் பேரு நேத்தே சொன்னமா தல, காந்தி. அவன் ஊரு மதுரை பக்கத்துல ஒரு கிராமம். பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா கள்ளிப்பால ஊத்தி கொண்டிருப்பாங்க. ஆம்பளை பையன்றனால தப்பிச்சுக்கிட்டான் போல இருக்குது. அவனுடைய உயரம் 6 அடி 2 அங்குலம். அடுத்திருக்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சு படுத்திருக்கும் போது யாரு உயிரும் மாறலே இல்ல. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா. செருப்பு கழட்டிட்டு படுக்கும் போது ஒவ்வொரு மனுஷனுடைய உயரமும் 2 இன்ச் குறையும்டா. தல, நீங்க ஏன் தலையா இருக்கீங்க? நாங்க வாழாக்குன்னு இப்பதான் தல புரியுது. ஓகே ஓகே. அவன் வெயிட் 75 கிலோ. தப்புடா. முடிய வெட்டினா 50 கிலோ தான் இருப்பான். சரி, அவனுடைய ஃபுட் ஹேபிட்? பிரியாணி சாப்பிடுறான், அதுவும் லெக் பீஸோட. இடியட். பிரியாணி சாப்பிடும் போது லெக் பீஸ் வர்றதுல என்னடா ஆச்சரியம் இருக்கு? மட்டன் பிரியாணில லெக் பீஸ். ஆட்டு தொடைய அப்படியே அடிக்கிறானா? சரி, அவன் எங்க தங்கி இருக்கான்? நம்ம காலேஜ்ல படிக்கிற ஜானி ஸ்ரீதர் கூட தான் தல தங்கி இருக்கான். நம்ம கேண்டீன்காரன் அடிக்கடி அந்த ரூம்ல போய் தண்ணி அடிக்கிறான். ஆனா இவன் மட்டும் யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல, யாரு கூடயும் சேர்றதே இல்ல. ஆனா தனியா ரூமுக்குள்ள போய் எங்கெங்கயோ போன்ல பேசுறான் தல. சந்தேகமே இல்ல. வெட்டாத முடி, பேசாத குணம், சாப்பிடுறதுக்கு ஆட்டுத்தொட, மர்மமான டெலிபோன் பேச்சு. இவன் ஒரு தீவிரவாதி தான். இவனை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீங்க இப்ப அப்பீட் ஆயிக்காங்க. ஓகே தல. ஓகே போ. இந்தாங்க தல ஜூஸ். பரவாயில்லையே, சீக்கிரமா ஒரு கிரேப் ஜூஸ் போட்டு கூட வந்துட்டியே. ஏண்டா கிரேப் ஜூஸ்ங்கற ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி தானடா இருக்கு? நீ தூக்கி எறிஞ்ச ஆரஞ்சு பழத்துல இருந்து புடிஞ்சதுதான். அந்த ஆரஞ்சுல போட்டதா? அப்புறம் ஏண்டா கலர் ஒரு மாதிரியா இருக்குது? அது சாக்கடையில எல்லாம் விழுந்தது. கலக்கட்டுமா? கலக்கிருச்சுடா. ஆல்ரெடி கலக்க ஆரம்பிச்சிருச்சுடா. தலையை இன்னும் காணுமே. வர்றேன்னு சொன்னாரே. லேட் ஆயிடுச்சு, ஷார்ட்கட்ல வந்தேன். பூபதி, உனக்கு படிப்பு வரலங்கிறதுனால உன் புக்கெல்லாம் எனக்கு கொடுத்து உதவுன. இன்னைக்கு நான் பரீட்சை எழுத போறேன், ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணணுமா? பி பாசிட்டிவ். நல்லபடியா பரீட்சை எழுது. Thank you. பூபதி, எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணு. உங்களையும் ஆசீர்வாதம் பண்ணணுமா? ஐயோ டேய், ஓடாதீங்கடா. இருங்க, எல்லாருக்கும் பிளட் டொனேஷன் பண்றேன். டேய், ஓடாதடா. தல தல, அந்த தீவிரவாதி நம்ம காலேஜ் கேண்டீன்ல தான் இருக்கான். காலேஜ் கேண்டீன்ல இருக்கானா? எப்பா, நானும் இந்த காலேஜ்ல 7-8 வருஷமா கேண்டீன் வச்சிருக்கேன். உன்னை மாதிரி நல்ல வழியா நான் பார்த்ததே இல்ல. டேய் மணியண்டா, டேய் 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 தீவிரவாதி,
நீ பெரிய கையா இருக்கலாம்டா, ஆனா எனக்குள்ள எத்தனை கைகள் இருக்குன்னு பாக்குறியா? என்ன தல இவ்வளவு பெரிய போஸ்ட் காமிக்கிறோம், கொஞ்சம் கூட பயமே இல்லாம அசால்ட்டா குடிஞ்சுக்கிறோம். வேற வழி இல்ல, உன் வித்தைய காட்டு. அப்படியே உன் கத்திய நேரா விடு, நேரா விடு. நேரா கத்தி விடுறவன் சாதா பூபதிடா, திரும்பி விடுறவன் தான் ஆள் தோட்ட பூபதி. இப்போ பாருடா. தல ஆஹா, பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்குதேடா. இப்போதைக்கு அப்பீட் ஆயிக்காங்க, அப்புறமா ரிப்பீட் ஆயிக்காங்க. யாரா அவன்? பாய் பாய் பாய். நம்ம காலேஜுக்குள்ள நுழைஞ்சு நம்ம காலேஜ் பொண்ணுக்கே கையாட்டிட்டு போறான். நீங்க உடனடியா போய் நம்ம டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனை புடிச்சிட்டு வாங்கடா. போ அப்படி அப்படி போ. யோ வாயா, வைத்திகத்த வேலைய பாக்குறேன். என்ன வேணும்? என்ன வேணுமா? தலை கூப்பிடுறாரு. வா. போ அந்த பக்கம். காஞ்சு போன நூடுல்ஸ் மாதிரி ஒரு தலைமுடி, சாயம் போன ஒரு மீசை, கதை சட்டை போட வேண்டிய இடத்துல டி ஷர்ட், துண்டு கட்ட வேண்டிய ஏரியாவுல ஒரு ஜீன்ஸ் பேண்ட். இதுல இந்த ஆளுக்கு ஈவ் டீசிங். இப்ப நீ கையாட்டினிய ஒரு பொண்ணு, அந்த ஏஜ்ல உனக்கே ஒரு பொண்ணு இருக்கணும். நீ வந்து எங்க காலேஜுக்குள்ள ஈவ் டீசிங் பண்றியா? மைண்ட் யுவர் செல்ஃப். படிச்ச மாதிரி பேசு. யார பார்த்து படிச்சவன்? he is my dad. ஓ சாரி அங்கிள். டாடியா? ஐயோ. I'm Shanmadi, 3rd BCom. நைஸ் மீட்டிங் யூ. ஐ அம் மிஸ்டர் ஆல்தோட்ட பூபதி. எந்த வருஷம் சார் படிக்கிறீங்க? யார பார்த்து என்ன கேள்வி கேட்ட? எங்க தல 7 வருஷமா இந்த காலேஜ்ல படிக்கிறாரு. ஆனா என்ன படிக்கிறான்னு எங்களுக்கே தெரியாது. சண்மதி, நீ கிளாஸுக்கு போமா, உள்ள போமா. நான் கிளம்புறேன். சாரி சார், என்ன மன்னிச்சுக்கங்க. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இந்த வயசுல நீங்க யூத் லுக்கிங்கா இருக்கீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப கூட எதை வேணாலும் கரெக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு that one, this one, that one, this one, excuse me, இத கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம் சார். செருப்பு பிஞ்சிரும். சாரி சார், அதுக்கு யூத் பிடிக்காத போல இருக்கு. நீங்க வேற ஏரியா ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ். டேய், செலவே இல்லாம வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிட்டு போயிருக்காண்டா. இந்த மேட்டரை வெளியே சொல்லிடாதீங்கடா. தலை இதை யோசிக்குது. பூபதி, நெருப்பு இருக்கா? உனக்குள்ளேயே ஒரு நெருப்பு இருக்கு, அதை வெளியே தேடாத. தேங்க்ஸ் பூபதி. பூபதி, எனக்காக 1500 ரூபாய் ஃபீஸ் கட்டினியாமே, ரொம்ப தேங்க்ஸ். சரி பரவாயில்ல போ. ஆமா தல, உனக்கே 1500 ரூபாய். அதாவது பூபதி, என் பர்ஸ காணோம். அதுல 1500 ரூபாய் பணம் வச்சிருந்தேன், கொஞ்சம் தேடி தாயே. உட்ரா உட்ரா, இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து இல்லாத இடத்துக்கு கொடுத்தேன். டேய், நான் கிளாஸ்க்கு போறேன்டா. தல, நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட. ஏன்டா? கிளாஸ் போறேன் ரொம்ப தப்பு பண்ற. படிக்கிறவங்களோட சேர்த்து கெட்டு போற. நீ நாளைக்கு படிச்சு வேலை விட்டு போயிட்டீனா நாங்கள தள்ள இல்லாத மட்டும் சுத்துறா. டேய், ஏன்டா தேவையில்லாம ஃபீல் பண்றீங்க? எனக்கும் சில கடமைகள் இருக்கலாடா. என்ன கடமை? ஆமாண்டா, ப்ராக்ஸி. அதாவது போய் அட்டெண்டன்ஸ் போடணும். இப்பெல்லாம் ப்ரொஃபசர் ரொம்ப பிளேர் போடுறாரா. அவர்ட்ட இருந்து பசங்களை காப்பாத்தி தியேட்டருக்கு அனுப்பணும். இப்படி எவ்வளவோ கடமைகள் எனக்கும் இருக்குல்ல. எப்பவும் உங்களோடயே இருக்க முடியுமாடா? ஃபீல் பண்ணாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துடுறேன். Please don't talk. Anthony. Yes sir. Aravindan. Yes sir. Anjali. Yes sir. Beena. Yes sir. Bindusha. Yes sir. பூபதி. பூபதி, எப்பவும் போல வரலையா? ஹாய் 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 ஹாய். பிரசன்ட் சார். நீ இல்லையே. நான் இங்கதான் இருக்கேன். நான் பார்த்த நீ இல்லையேப்பா. இல்லையா, நான் இங்கதான் இருக்கேன் சார். சார், நான் இங்கதான் சார் இருக்கேன். வேணா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு பாருங்க சார். என்ன இவன்? சார், நைட்டு ராவா அடிச்சிருந்தீங்கன்னா காலையில இந்த மாதிரி ஹேங் ஓவர் வரத்தான் சார் செய்யும். அதுக்கு காலையில ஒரு கட்டிங் விட்டீங்கன்னா சரியா போயிடும் சார். Stop it. Let us move into the subject. ஓகே சார். போன வகுப்புல மார்ஜினல் யூட்டிலிட்டி, no talking, no smoking, மார்ஜினல் யூட்டிலிட்டி தியரிய பத்தி பேசணும். அப்படியே சார்? இப்போ we are going into a new topic. ஓகே சார். Inflation and depression. சூப்பர் சார். Yes. ஏதோ டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். டவுட்ஸ் கேட்க தான் அறிவு வளரும். Yes. Nobody. சார். சார். Yes. Yes, பூபதி. சார், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? Don't hesitate. சொல்லு. சார், நீங்க எப்போ ரிட்டையர்ட் ஆவீங்க சார்? Stop this nonsense. உருப்படாத பயல. இவன மாதிரி இருந்தா படிப்பு முடிஞ்சு எல்லாம் தெருவுல அலைய வேண்டியதுதான். ஒரு லெக்சரர் ஜாப் கூட கிடைக்காது. சார், இந்த ஜாபை விட அதுவே பெட்டர். நீ ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க.
நான்சென்ஸ். இந்த வகுப்புலயே எனக்கு பிடிச்சது சண்மதி. she is the only one attentive in the class. very சண்மதி. பூபதி, what happened? இங்க வாப்பா. சார் பூபதி, என்னாச்சு? சண்மதிக்கு என்னாச்சு? கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். என்னப்பா? நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அவங்கள ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அத சொல்றதுக்காக தான் சார் நான் ஓடி வந்தேன். நீங்க திட்டி உட்கார வச்சிட்டீங்க சார். இல்ல, நீ போய் சண்மதி பாரு. எல்லா ஸ்டூடண்ட்டையும் கூட்டு போட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போ. எல்லாரும் போங்க. எல்லாரும் போய் சண்மதி பாருங்க. நான் அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பிரின்சிபால பார்த்து வந்துறேன். ஓகே, வாங்க 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 எங்க வாங்க. பூபதி? எல்லாரும் தேவி தியேட்டர் பால்கனிக்கு வாங்க. அட, காவேரி வந்துருச்சா? அது நடிகை காவேரி ஷூட்டிங் வந்திருக்கு. ஓ, டீ குடுறா. ஹேய் மிஸ்டர், கம் ஹியர். தல, அந்த ஆளு உன்னை கூப்பிடுறாரு. யாரா இவரு? நம்ம காலேஜ்ல சீனியர் ஸ்டூடெண்டா? ஏதோ நம்ம காலேஜ்ல வாத்தியார் இருந்தால. வாத்தியாருக்கும் நமக்கு என்னடா சம்பந்தம்? அதானே. வேணா அந்த ஆள வந்து என்ன பார்க்க சொல்லு. வாட்டியா உன்னை படிச்சவன் கூப்பிடுறான், போய் என்னன்னு தான் கேளேன். நீ சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பொருள் எதுக்கு? குடுத்துட்டு போறேன்டா. இருந்தே போயிட்டேன். ஹாய் 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 ஹாய். நான் எப்பவும் உன்னை இங்கே தான் பார்க்குறேன். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்கறேன். கிளாஸ்க்கு போகாம கேண்டீன் மரத்தடின்னு உட்கார்ந்தா புத்தருக்கு மரத்தடியில தான் ஞானம் வந்ததா சொல்லுவாங்க. அது புத்தருக்கு. உனக்கு? நான் கிளாஸ்க்குலாம் போய் பார்த்தேன் சார், ஞானம் வர மாட்டேங்குது, சைபர் தான் வருது. முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணி பார்த்தனே, பிட் அடிச்சா பிடிக்கிறாங்களே. சிரிப்பேன் பாத்தியா? இல்லையே, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்களே. உன் பேரு? பூபதி, ஆள் தோட்ட பூபதி. யூனிவர்சிட்டியில படிச்சு பட்டம் வாங்கி பேருக்கு பின்னாடி தான் டிகிரி போடுவாங்க. யா, ப்ரொசீட். நீ இன்னும் படிச்சே முடிக்கல, அதுக்குள்ள ஆள் தோட்டம் என்ன டிகிரியா? சார், அது ரொம்ப சிம்பிள் சார். இந்த டாக்டர் பட்டம் வேணும்னு நினைக்கிறவங்க அதை வாங்கி பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறது இல்ல, அது மாதிரி தான் இந்த ஆள் தோட்டமும். உன்னை பெத்தவங்க என்னென்ன கனவு கொண்டிருப்பாங்க? நான் பிறந்ததுல இருந்து உங்களுக்கு தூக்கமே போயிடுச்சு, அப்புறம் எங்க இருந்து கனவு வர்றதா? இப்படி சுத்துறவன் எல்லாம் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. இப்படி சுத்தியே சில பேர் சரித்திரமாயிருக்காங்க தமிழ்நாட்டுல. நான்சென்ஸ். என் வாழ்க்கையிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன மாதிரி ஒரு கேரக்டரை மீட் பண்றீங்களா? 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். டிரைவர். என்ன தல, அந்த ஆளு உன்னை மனுஷனா? இல்லடா, இன்சல்ட் பண்ணிட்டு போறாருடா. என்ன சொன்னா? என்ன பார்த்து படிங்கிறாரு. ஃபீல் பண்ணாத, ஃபீல் பண்ணாத. டீ சாப்பிடு. நம்ம ஏரியா பக்கம் விட்டு பேசிக்கலாம். ஃபீல் பண்ணாத தல. உன்னை பத்தி என்ன தெரியும் அந்த ஆளுக்கு? அம்மங்கோயில் கிழக்காலே அன்ன வயல் மேக்காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி அடியே நாட்டு ஜனம் நம்ம. நிறுத்து. வண்டியை ஓரம் போட்டு ஸ்டாண்ட் போட்டு வா. இந்த வண்டிக்கு எங்க இருந்து சார் ஸ்டாண்ட் போடுறது? ஆர்கியூ பண்ணாத மேன், ஃபாலோ மீ. ஓகே சார். வணக்கம் சார். இந்த வண்டி எப்படி ஓட்டுவ நீ? இந்த வண்டியை ஓட்டுறது ரொம்ப ஈஸி சார், வேணா ஒரு வாட்டி ஓட்டி காட்டுறேன். ஏய், இந்த கிண்டல்லாம் என்கிட்ட வேணாம். பின்ன என்ன சார், எவ்வளவோ 2 வீலர் ஓடுது, இந்த 4 வீலர் ஓடக்கூடாது சார்? யோ, இந்த ஒரு 4 வீலரால 10 2 வீலர் டிராபிக் ஆகுது சமம். அப்படி நீங்க சொல்றீங்க, ஆனா 10 2 வீலர் விடுற புகைய இந்த வண்டி விடாது சார். இன்னைக்கு பொல்யூஷன் தான் சார் நாட்டுக்கே பெரிய எதிரி, அது இந்த வண்டியில கிடையாது சார். எனக்கே சொல்லி தெரியா? இல்ல சார், சாரி சார். இந்த ரோடு எதுக்கு? ஆமா. ரோடு மேல கோடு எதுக்கு? இந்த லைட் எதுக்கு? இந்த தொப்பி எதுக்குயா? இதெல்லாம் தெரியாமலா சார் நீங்க ஆபீசரா நீங்க? ஏய், ஃபாரின்லயே சிக்னல் இருக்கு, ஜனங்க போயிட்டு தான் இருக்காங்க. அங்கேயும் போலீஸ்காரன் நிக்கிறான். அதே மாதிரி இங்கேயும் சிக்னல் இருக்கு, நாங்களும் இருக்கோம். ஐயா, தப்பி தவறி ஒரு டீ குடிச்சிட்டு வரலாங்கிறதுக்குள்ள ஏன்டா பாய்வீங்களா இந்த இம்சப்படுத்துறீங்க? சாரி சார், நான் திருந்திட்டேன் சார். பொதுவாவே காவல்துறையோட நண்பனா நினைச்சு விளையாட்டுத்தனமா பேசிடுவேன், என்ன மன்னிச்சிருங்க சார். வெரி குட். நான் வரேன். ஏய், லைசென்ஸ் எங்கனேனா? லைசென்ஸா சார்? லைசென்ஸ்ங்கிறது வண்டியை ஓட்டுறவர் தானே சார் வச்சிருக்கணும். ஆமா. தோ இவர் தான் சார் தினம் வண்டியை ஓட்டுறாரு. இத பாத்தீங்களா, லைசென்ஸ் கட்டியிருக்காரு. நக்கலா சார்? ஆர்சி எடு. ஆர்சி? உங்களுக்கு அந்த பழக்கம் வேற இருக்கா? இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே. இதோ இருக்கு சார் ஆர்சி. 100 ரூபாய் கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. அதான் நான் பார்த்தேன். வழக்கமா இன்னொன்னு சொல்லுவீங்களே, அதை சொல்லலையா? என்ன இது? இங்க கொடுத்தா 100, கோர்ட்டுக்கு போனா 500 கட்டணும்னு. புரியுது இல்ல? கொடுத்துட்டு போ. ஓகே சார். சார், நான் காலேஜுக்கு அவசரமா போய்கிட்டு இருக்கேன். இந்தாங்க சார் 100. நான் வரேன். ஏய் சார். என்னது இது? சார், இந்த சைடு எவ்வளவு இருக்கு? 50. அந்த சைடு எவ்வளவு இருக்கு? 50. 50 50 100. நீங்க எவ்வளவு கேட்டீங்க? 100 கொடுத்துட்டேன். என்ன சார், உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டானா? யோ, அவ ஏற்கனவே ஐஜிய தெரியும் சொன்னவையா. மெயின் ரோட்ல தப்பிச்சிட்டான், பைபாஸ்ல மாட்ட மாட்டான். அவங்கிட்ட மொத்தமா கலெக்ட் பண்றேன்யா.